பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க 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 நீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்தேன். அது வந்து என்னன்னா மீம் ரியாக்ஷன் எடுத்தேன். என்னாச்சுன்னா மீம்ஸ் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. யாரும் அனுப்பல. அப்புறம் எப்படிங்க நான் வீடியோ பண்ணுறது, சரி அதை அப்படியே போஸ்ட் பண்ணியாச்சு. அது ஃபுல்லாகவும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது அது போடுறதுக்கு. சரி எதுக்கு அதை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடிட்டே பண்ணல நான். அதனால தான் அதை போடவே இல்லை. சரி வேறு என்ன கண்டென்ட், எங்கே கண்டென்ட் என்னத்தை போடுறது, எதை போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நானும் ஒரு வீடியோ கூட எனக்கு கிடைக்கல, என்ன போடுறதுனே தெரில கண்டென்ட்டு. அப்புறமா இன்னொன்று யூடியூப்பில் பார்த்துட்டே இருந்தேன். ஏன் சரி நம்மளால எதுவும் கண்டென்ட் போட முடியல, சரி எவனாச்சும் போட்டிருக்கிற கண்டென்ட்டாச்சும் நம்ம ரீமேக் மாதிரி பண்ணுவோம். ரீமேக்னா அவன் எடுக்கிறதே அப்படியே எடுக்கிறதுன்றது ஒரு விதம், அவன் பண்ண கான்செப்டை நம்ம பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது இன்னொரு விதம். நம்ம ரெண்டாவது விதம் தான் பண்ண போகிறோம். அந்த மாதிரி அன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் டேங் மீம்ஸ் பார்த்துட்டு இருந்தான் ஒருத்தன், நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நம்மளும் அதே பண்ணுவோமே. என்னடா என்னையும் மேலைங்களையும் பார்க்குற, யார் நீ என்ன பண்ண போற? அதே பண்ணுவோம்லாம் அதே கிடையாது. என்ன வீடியோனா, இஃப் ஐ லவ் ஐ ஸ்லாப் மை செல்ஃப். சொல்லணுன்னா நான் சிரிச்சிட்டேன்னா என்னை ஒரு அரைஞ்சிப்பேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் வர கண்டென்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சிரிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி சிரிச்சிட்டேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்டா அப்படின்னா என்னடா பண்ணுறது, மறுபடியும் சிரிச்சிட்டா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒரு லைக்கை போட்டு போங்க. கரெக்டு தானே? முட்டை வரணும்னு தெரியல, ஒரு கரும்பு படி மாட்டேங்குது. வேறு பார்க்க போகிறது என்னென்னா டேங்க் மீம்ஸ், அதான் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்ப்போம். இந்த வீடியோவை நான் இன்னும் பார்க்கல, டவுன்லோட் மட்டும் தான் பண்ணி வச்சேன். அது இப்போ தான் லைவாக தான் பார்க்க போகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்படி நீங்கள் தடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நெஞ்சில் மட்டும் இல்லைங்க. அதான் ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்தாச்சு, அதனால் சிரிப்புலாம் வராது. உங்களுக்கு யாராவது சிரிப்பு வந்துச்சுன்னா போடு, சப்ஸ்கிரைப் போடு. 29C என்கிற பஸ்ஸை பிடிச்சி பல்லவன் போக்குவரத்து அந்த பஸ்ஸில் ஏறி ஸ்டெர்லிங் ரோடில் வந்து இறங்கி ஸ்டெர்லிங் ரோட்லேருந்து இந்த ஸ்பட்டாங் ரோடுக்கு நடந்து வரணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து நடந்து தான் வருவேன். நடந்து வர்றதுக்கு பல காரணங்கள் உண்டு, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. சிரிச்சாவே பயங்கரமாக இருக்குது. பணக்காரன கதை இப்போ சொல்ல முடியாது. குளிரான இடங்கள்லாம் போய் ஆடும்போது ஹீரோக்கள் வந்து ஜாக்கெட் ஃபுல்லாக பேண்ட்ஸ் ஜீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பாவம் அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ளவுஸ் சாரியோடு ஆட விடுறது வந்து என்ன, ஏன் அப்படி நியாயம் நினைக்கிறீங்களா? அசி நீங்கள் சொல்லுங்கள். கேளுங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள். என்னங்க இப்போ நாங்களா சாரி கட்ட முடியும்? இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டேன், திருப்பி வராது. நான் தாடியை வளர்த்துட்டு இருக்கம்மா. போய் சொல்றான். ஐயா ஓடி 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 அந்த 2 பில்லோவையும் கொடுத்து. அது பில்லோ இல்லடா. ஹிட் ஆகிடுச்சு, அதனால் லைட்டை போட்டு தான் ஷூட் பண்ண வேண்டியது. வீடியோ யூடியூப்ல போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா, வந்து சேர்ந்தாச்சு. கீழே வந்துட்டோம், வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாரையும் வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளியே துரத்தாச்சு. வெளியே துரத்திட்டு வீடியோ எடுக்கிறோம். ஏதாச்சும் ஒரு லைக்கை போட்டு எப்படி எல்லா மீனும் இவ்வளவு அழகா இருக்கு? அது எனக்கு தெரியும்டி. ஏன்னா எந்த மீனுமே ட்ரெஸ் போடல. எங்க வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சு. எங்க அம்மாவால அதை ஜீர்ணிக்கவே முடியல தெரியுமா? செத்த நாயை உங்க அம்மா யாரு சாப்பிட சொன்னது? அதனால இன்னும் காமெடினாவே இருந்தா பயங்கரம் வந்திருக்கும். ஹீரோ பண்ற பேர்ல இன்ஜின் சொல்ல முடியாது. சில படம் நல்லா இருக்குது, சில படம் ரொம்ப மோசமா இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். யோ வாத்து, எவ்வளவு நேரமா ஹாரன் அடிச்சிட்டு இருக்க? காது கேக்கல? எங்களுக்கு கேக்குது, பாத்து கேட்கணுமே. நான் ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்தாச்சு, இருந்தாலும் சிரிப்பு வருது. இந்த வார்த்தை என்ன பண்ணுவீங்க? இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து கம்ப்யூட்டருக்கு படிக்க
அவ்வளோ பெருசு இல்லை. ஆமா வேட்டைக்காரம்புதூருக்கு எதுக்கு போறீங்க? 2 எருமாடு வாங்கி மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்த போறேன். போட ரிவெஞ்சுக்கு ரிவெஞ்ச். நம்ம தான் அதை ஃபைனல் பண்ணி ஆகணும். அது எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்கும். அவருக்கு இருக்கும், சாருக்கும் இருக்கும். சார் சும்மா தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவராலையுமே இப்போ டக்குன்னு போய் சென்னையில் ஒரு மலைக்காரன் எடுத்துட முடியாதெல்லாம் சொன்னீங்க. அவர் நான் எடுத்துருவேன். நான் எடுத்துருவேன் டக்குன்னு சொல்லிட்டேன். நான் எடுத்துருவேன்ட்டு எல்லாம் சேர்ந்து அந்த டெல்லி பாபுக்கு சங்கு ஊத போறோம். கேவலமான மனுஷன். நம்மெல்லாம் சேர்ந்து ஏன் அவன் சாந்தி மூத்துக்கு போறோம்? ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் அரசியல் பக்கம் போகக்கூடாது. இது எல்லாருமே பண்ணிருப்பாங்க. பசங்க எல்லாருமே பண்ணிருப்பானுங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி போயிடுறது வெளியில ஒன்னும் எல்லாரும் வந்தோடனே எல்லாரும் திரும்பி வர்றது. இது திருட்டி நானே பண்ணிருப்பேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நேச்சர்லாம் கொஞ்சம் பாரு. ஒன்னா 2 இருக்கு. சாமி அந்த காலத்துல இப்படிலாம் போய் படம் எடுத்து தெரியுங்க. முக்கியமா தளபதி ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய வணக்கம். இந்த மேடைக்கு நானும் ஒரு அணிலா இருக்கேங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரே ஒரு அணின்னு சொல்லி இல்ல வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாரு. இன்னும் ஒன்று ஸ்லாப் பண்ணலையா? ரைட்டு. நாங்க வந்து ஒரு 10 தடவை ரிஹர்சல் பாக்குறோம்னா அவர் வந்து எவ்வளவு பெரிய பிட்டா இருந்தாலும் ஆடி காட்டு அப்படின்னாரு. பிட்டா பாப்பாரு. நான் நிறைய டைம் பார்த்துட்டேன். தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். அந்த வீடியோவை நிப்பாட்டு. முழுசா பார்க்க விட மாட்டீங்களே? ராத்திரி தானடி முழுசா பார்த்தேன். அதே தூக்க கலக்கத்தை பார்த்தது. தூக்க கலக்கத்தை பார்த்தா உன் கண்ணுக்கு 2 தெரியுமா? லைட்டா தான் புரிஞ்சு, லைட்டா புரியல. எனக்கு இது தினமும் வந்து இந்த சாதனா இருக்கல்ல, சாதனா வந்து நம்ம மேலே ஏறாளே, தினமும் நம்ம மேலேயே ஏறாளே, நம்ம ஒரு தடையாச்சும். இதுவும் எனக்கு புரியவே இல்லை. இது சீமத்துறை வீடு. சீமத்துறையா? அது யாரு? நான் தான். வேற யாரு? நான் தான். நீங்களா? உங்க பேரு கண்ணாயிரம்ல சொன்னீங்க. ஓ, கண்ணாயிரம் சொன்னா எனக்கு அப்பப்போ வாயில என்னென்ன பேர் தோணுதோ அதெல்லாம் சொல்லுவேன். அதுல ஒண்ணு கண்ணாயிரம். உண்மையிலே எனக்கு பேர் ஆயிரம். இதோட நிறைய வாங்கிட்டேன். லைக் போடு. ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டாவே பழக முடியாதா? அன்னைக்கே சொன்னேனே மது, நானும் ஃப்ரெண்டா இருக்க முடியும் நீ அசிங்கமா இருந்தா. இப்பதான் புரியுது. சிரிப்பியா சிரிப்பியா அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஏன்னா அவ்வளோதான் வீடியோ பார்த்தாச்சு. நிறைய நான் அடி வாங்கியிருக்கேன். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பார்த்து நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு சிரிப்பு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கை போட்டு போங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். Then if you have a chance to be a girl for a day, what would you do? ஒரு பொண்ணா ஒரு நாள் ஃபுல்லா உன்னால இருக்க முடியும்னா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னா 27 வருஷம் ஆம்பளையா வாழ்ந்தாச்சு. ஒரு 24 மணி நேரம் பொண்ணா இருக்கலாம்னா கண்ணாடி முன்னாடியே இருக்கேன். அந்த ஆள் ஒரு கேமா மாறிட்டான்.